உனக்கு வேணுனா நீ கட்சிய விட்டு விலகிக்கோ. நான் ஆரம்பிச்ச கட்சி நான் சொன்ன மாரி தான் நடக்கணும்னு மேடையிலேயே கராரா சொல்லிட்டாரு ராமதாஸ் அவர்கள். கோபத்துல மைக்க தூக்கி எறிஞ்சிட்டு, "நான் பனையூர்ல அலுவலகம் திறக்கிறேன். அங்க வந்து என்னைய சந்திச்சிருங்க" அப்படின்னு சொல்றாரு. பனையூர்ல ஏற்கனவே ஒரு பண்ணையார் இருக்கிறார். இந்த பண்ணையாரும் சேர்ந்து அங்க போறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழும்புது. இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? அப்பாவுக்கும் மகனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பத்திலேருந்தே கிட்டத்தட்ட தலைவர் ஆனதுலேருந்தே அவர் என்ன நினைக்கிறாரு, அன்புமணி நம்மளை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, எனக்குன்னு கொடுத்தீங்கல்ல பொறுப்பு, நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் அன்புமணி இருந்தார். அது நல்லா பார்த்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை போய் நம்ம நல்லாவே பார்த்தோம். அதுல எப்படின்னா ராமதாஸுக்கு வந்து பிஜேபி கூட்டணியை அவர் விரும்பவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, சில விஷயங்கள்ல வந்து அன்புமணியுடைய முடிவுகள் சரியா இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு கூட அவருக்கு பெரிய திருப்தி இல்லை.